பாக்கி இணைந்திருக்கிறார். சார், திருப்பரங்குன்றம் தீர்ப்பு உங்கள் பார்வையில என்ன சொல்லுது? அதாவது தேவை இல்லாம இந்த சர்ச்சையில அரசு ஈடுபட்டதோன்றது இது காட்டுது. என்னை பொறுத்தவரையில் இதெல்லாம் தேவையே இல்லாத பிரச்சனை. மரபுன்னு சொல்றாங்க. 100 வருடங்களுக்கு முன்பு எங்க 100 வருடங்களாக இந்த இடத்துலதான் தூண்ல தான் தீபம் ஏத்துறாங்க, வேற எங்கேயும் இவங்க சொல்ற இடத்துல இல்ல அப்படின்னு அரசாங்கம் மெனக்கெட்டு சொல்லுது. தேவையில்லை. மரபு என்பது மாற்றக்கூடியது, எப்போனா வசதிக்கு ஏற்ப மாறும். அதனால தேவையில்லாம இத சிக்கலாக்கிட்டாங்க. ஒரு உண்டு. ரெண்டாவது, இந்த தீபம் ஏற்றுறதுல பிற சமயத்தினர் பிற மதத்தினரும் இதுல ஆட்சேபம் தெரிவிக்கல. அப்ப எப்படி இது பிரச்சனை வரும்? மூன்றாவது, இந்த தீர்ப்புல பொதுமக்களை அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னதுனால இனிமே அந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது பிரச்சனையும் இருக்காது. மக்கள் கூட்டினாதானே அங்க பிரச்சனை வரும். அதனால வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா மேல்முறையீடு போறோம், ஆதாரம் இல்லாத இது, அதாவது சட்டத்துப்படியான தீர்ப்பு இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது, குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிலாம் சொல்றாரு ரகுபதி. இல்ல, அமைச்சர் சொல்லலாம், நீங்க எனக்கு திருச்சியில மேல்முறையீட்டு போறது எல்லாருக்கும் இருக்கிற உரிமை தான். ஆனா அது தொடர்பா அவர் சொன்ன கருத்து அருவருக்கத்தக்க விஷயமா இருக்கு. அதாவது சுடுகாட்டத்துல எரிப்பாங்க, மற்ற இடங்கள இருப்பாங்களா அப்படின்னு கேட்கறது. அந்த ஒப்பீடு இருக்குல்ல, மிக மிக தரக்குறைவானது, அருவருப்பானது, மோசமானது, பண்பற்றது, எப்படி வேணா சொல்லலாம். ஆனா மாற்ற வேற ஏதாவது சொல்லலாம்ல. நீங்க கடவுளை பூஜை அறையில வேண்டினாலும் ஒண்ணுதான், கோவில்ல போய் வேண்டினாலும் ஒண்ணுதான். அந்த மாதிரி ஒப்பீடு சொன்னா கூட ஏதோ ஒரு ஆரோக்கியமான ஒப்பீடா இருக்கும். தீபத்தூண் இங்கதான் அவங்க ஏத்தணும்னு இல்லை, இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறது அவங்க வாரத்துக்கு அப்படி சொல்லலாம். ஆனா அவர் சொன்ன ஒப்பீடு மிக மிக வருத்தத்தக்கது, வேதனைக்குரியது, தரக்குறைவான கமெண்டா தான் நான் பாக்குறேன். மேல்முறையீடு செய்வது அரசனுடைய உரிமை, அவ்வளவுதான். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. மீண்டும் மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு திரும்ப நான் உங்கள்கிட்ட வரேன் சார். சார், சிவா பரமேஸ்வரன், இப்போ ரகுபதியோடைய இந்த ஒப்பீடு கடுமையான கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? அதற்கு பிறகு அரசு கொடுத்திருக்கிற எதிர்வினை எப்படி இருக்கு? தீர்ப்பை பார்க்கிற பொழுது இனி 2 சமூகங்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் குளிர் காய்ந்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கின்ற அது தகர்க்கப்பட்டு விட்டது. சமூக நல்லிணக்கத்திற்கு பாதகம் ஏற்படுத்துவதை அல்லது அதற்கு எதிராகத்தான் அரசாங்கமே செயல்படுவது போல தோன்றுகிறது என்று நீதிபதிகள் சொல்லி இருப்பதை அரசாங்கத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அடியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அடிப்படையில சட்ட வல்லுநர்களுடன் பேசிய பொழுது, மற்றவர்களுடன் பேசிய போது கூட எல்லாரும் பொதுவாக கூறுவது என்னவென்றால், இது மேல்முறையீடுக்கு உகந்ததே அல்ல, மேல்முறையீடுக்கு சென்றாலும் தோல்வியைத்தான் தழுவக்கூடும் என்று எதிர்பார்த்தும் அல்லது தெரிந்துமே அரசாங்கம் இதற்கு மேல்முறையீடு செய்தது என்பதை இதை நாம் கவனிக்க வேண்டும். எனவே அப்படியாக இருக்கும்போது எதற்காக முதலில் மேல்முறையீடு செய்தார்கள், தோல்வியை அடையும் என்று தெரிந்தே என்று. எனவே இந்த தீர்ப்பு வரலாற்றில் மிக மிக முக்கியமான தீர்ப்பு. பின்வரும் காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் இப்படி மத உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது இந்த தீர்ப்பு கட்டாய முன்னுதாரணமாக பார்க்கப்படும். ஏனென்றால் இந்த சமூகத்தை பிளவுபடுத்தி அதன் மூலம் வாக்கு வங்கி அரசியலை செய்வதற்கு முனையக்கூடிய எல்லாருக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடிதான் இது. இரண்டாவது, இதற்கு எதிராக மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசுடைய அமைச்சர் கூறியிருப்பது அது உகந்ததாக இருக்காது. ஏனென்றால் நான் அறிந்த வகையில், என்னுடைய அனுபவத்தில், இது அடிப்படையில் ஒரு சிவில் வழக்கு. பொதுவாக சிவில் வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது 99% உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் சரி என்றுதான் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமே தவிர, அது கிரிமினல் குற்றவியல் சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கும் பொழுது அதில் ஏதாவது இதுவரை காட்டப்பட்ட ஆதாரங்கள் சரியாக இருக்கிறது இல்லை என்றது உச்ச நீதிமன்றம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றம் அரசியல் சாசனத்திற்கான ஒரு வியாக்கியானம் அளிக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் தான். இது அடிப்படையில் நான் புரிந்து கொண்டவர்கள் ஒரு சிவில் வழக்கு. இது உச்ச நீதிமன்றத்திற்கு போனாலும் இந்த வழக்கு நிற்காது. இன்று ஒரு தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்துள்ள 2 நீதிபதிகள் கொடுத்த அந்த மேல்முறையீட்டு தீர்ப்பை தான் உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இதில் யதார்த்தம். எனவே தமிழ்நாடு அரசு அரசியல் செய்கிறது. ஒரு தரப்பு மக்களை சாந்தப்படுத்துவதற்காக, அதுவும் தேர்தல் நெருங்கி வருகின்ற காலத்தில் நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம், என்ன ஆனாலும் சரி மேல்முறையீடு செய்வோம் என்று அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். மேல்முறையீட்டிலும் தோல்விதான் கிடைத்தால் என்ன செய்வார்கள் இந்த அரசாங்கம் என்கின்ற கேள்வி மிகப்பெரியதாக இப்பொழுது இருக்கிறது.
நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.